ஒரு 6 மந்த் ஓல்டு புல்லட் 350 தான் இன்றைக்கி நம்ம பிபிஎஃப் இன்ஸ்டாலேஷன் பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்வெல் மார்க்ஸ் இருந்ததுனால அதை வந்து நம்ம எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு பஃப் பண்ணி அண்ட் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பிபிஎஃப் இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இது ராயல் டின்ட்ன்ற இந்தியன் பிராண்டை தான் நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ண போகிறோம். இன்ஸ்டாலேஷன் பண்ணதும் இன்ஸ்டாலேஷன் டைம் வந்து விடுவோம். அது ஏன் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்ஸ்டாலேஷன் வந்து சிங்கிள் ஷீட்டில் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இன்ஸ்டாலேஷன் டைமுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ட்ரை டைம் ஏன் விடுறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இதில் நிறைய வாட்டர் வந்து கிளாக் ஆகிருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்களுக்கு எவாப்ரேட் ஆகும். எவாப்ரேட் ஆனதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபினிஷிங்கை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இதுக்கு அப் டு வந்து ஒரு 1 hour to 2 hours டைம் விடுவோம். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நீங்களே அதில் பார்க்க முடியும், நிறைய தண்ணி வந்து உங்களுக்கு க்ரே கலரில் தெரியுது, எல்லாமே வாட்டர்ஸ் தான். இந்த வாட்டர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ஆகிடும். ட்ரை ஆனதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை போஸ்ட் ஹீட்டிங் பண்ணுவோம். போஸ்ட் ஹீட்டிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஹீட் பண்ணி ஒட்டுறது கிடையாது. ஒட்டி முடிச்சதுக்கப்புறமா அதை எட்ஜஸை சீல் பண்ணுறதுக்காக போஸ்ட் ஹீட்டிங் பண்ணுவோம். போஸ்ட் ஹீட்டிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் இந்த மாதிரி தான் இருக்கும். பிபிஎஃப் இன்ஸ்டாலேஷன் சிங்கிள் ஷீட்டில் பண்ணதுனால உங்களுக்கு எந்த லைன்ஸும் வந்து அந்தளவுக்கு ரேஞ்சுக்கு தெரியாது. அண்ட் ஸ்ட்ரெச் மார்க்ஸை ரொம்பவே குறைஞ்ச ரேஞ்சில், அதாவது ஸ்ட்ரெச் மார்க்ஸ் பளிச்சுன்னு தெரியாத மாதிரி இதில் இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கோம். அண்ட் உங்களுக்கு ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அண்ட் பிபிஎஃப் இன்ஃபோக்கும் இல்லைனா ப்ரைஸுக்கும் இல்லைனா ட்ரைனிங் டீட்டெயில்ஸுக்கும் மறக்காமல் கீழே கொடுக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள்.